ரலியல்லாஹு அனுப்பி வைத்தார்கள். பயணம் தொடர்கிறது. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இது. நீண்ட நெடிய சம்பவத்தில் வெயில் நேரம், மதீனாவினுடைய வெயில் காலம் உங்களுக்கு எப்படி என்று தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கன்னு கூப்பிட்டோடனே முஆவியா ரலியல்லாஹு டக்குன்னு கிளம்பிட்டாங்க. செருப்பு போட மறந்துட்டாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை அப்படித்தான் மதித்தார்கள். செருப்பு போடாம வந்தவர் டக்குன்னு கிளம்பிட்டார். இந்த வாயில் இப்னு ஹுஜர் அவர் என்ன தெரியுமா, அவர் குதிரையில வந்திருந்தார். குதிரையில ஏறி உட்கார்ந்து போய் கொண்டிருக்கிற போதுதான் இடையில ஞாபகம் வருது, அடடா செருப்பு போடாம வந்துட்டோமே என்று முஆவியா ரலியல்லாஹு சொன்னாங்க. நான் செருப்பு போடாம வந்துட்டேன், ஆகவே உங்களுடைய குதிரையில கொஞ்சம் இடம் தந்தீங்கன்னா பின்னாடி உட்கார்ந்துக்கிறவன். வந்திருக்கிற வாயில் இப்னு ஹுஜர் அந்த காலத்தில் அவர் இஸ்லாத்திற்கு ஒன்றும் வரவில்லை. இன்றைக்கு இருக்கிற தீண்டாமையில பெரிய பெரிய முகப்பத்தாக இருப்பவர்களை போல அன்றைக்கு அவர் இருந்தார். யாராவது தொட்டு விட்டால் கூட தீற்று என்று நினைக்கக்கூடிய அன்றைய பாரம்பரியம் அவர் எப்படி நகர்ந்து இடம் கொடுப்பார். அவர் சொன்னாரு, என் குதிரையில உட்கார்ற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, என் குதிரையும் உன்னை ஏற்றுறதுக்கு அது தரம் தாழ்ந்து போயிடல, வந்தா வா இல்லாட்டினா கிளம்புன்னு சொல்லிட்டார். முஆவியா ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை ரசூலுல்லாஹ் உங்களை மதீனாவுடைய எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட சொல்லி இருக்கிறாங்க, நான் கூடத்தான் வருவேன். கொஞ்ச நேரம் அப்படி நடந்தாங்க. கால் தாங்க முடியல, சூடு ரொம்ப கொதிக்குது, அவங்க கால் அப்படியே வெந்து போகுது. திரும்ப மனசு கேட்காம கேட்டுட்டாங்க, நீங்க குதிரையில தான் இடம் கொடுக்கல, இப்ப நீங்க போட்டிருக்கிற செருப்பு அது இப்ப சும்மா தானே இருக்கு, ஏன்னா நீங்க குதிரையில இருக்கிறீங்க, அது உங்க காலில் சும்மா தானே இருக்கு, அந்த செருப்பை கழட்டி கொடுத்தீங்கன்னா அதை நான் போட்டுட்டு நான் திரும்ப அந்த எல்லை வரைக்கும் நான் நடப்பேன்ல, அந்த செருப்பை கொடுங்கன்னு கேட்டார். அன்றைக்கு தீண்டாமையில் ரொம்ப உச்சத்தில் இருந்த அவர் திடீரென்று சொன்னார், என்னுடைய செருப்பை தாங்கக்கூடிய சக்தி கூட உன்னுடைய குலத்திற்கு கிடையாது, தர முடியாது அப்படின்றார். ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி புதிச்சு கிரிச்சு கொண்டு போய் அந்த எல்லை வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு முஆவியா ரலியல்லாஹு வந்துட்டாங்க. வந்ததற்கு பிறகு பொதுவாக கால சக்கரம் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியாக சுத்தாது. அல்லாஹ் சில பேரை இறக்குவான், ஏற்றுவான், ஒன்றும் இல்லாதவனை பெரிய ஆளாக ஆக்கி விடுவான். இப்படியே காலங்கள் அப்படியே சுற்றுகிறது. இப்போது காலங்கள் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷத்திற்கு பிறகு வாயில் இப்னு ஹுஜர் இப்போது அவர் சாதாரண ஒரு மனிதராகி, ஒரு காலத்திலே ஒரு கோத்திரத்துக்கு தலைவராக இருந்தவர் அதெல்லாம் அப்படியே மாறி வயசாகி கிட்டத்தட்ட கடைசி கட்டத்தில் ஈமான் கொண்டு இப்போது அதிபரை பார்ப்பதற்காக வேண்டி மதீனாவுக்குள் வருகிறார். மதீனாவிலே அதிபர் யார் தெரியுமா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு காலத்தில்